ஹாய் கைஸ், நான் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு திருமந்திரத்தோடைய 16வது பாடலை வந்து பாடி அந்த பாடலுடைய பொருள் என்ன அண்ட் அந்த பாடலை நான் எப்படி நியூரோ சயின்ஸ்லேருந்து படித்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நான் இப்போ வந்து அந்த பாடலில் உங்ககிட்ட பாடி காமிச்சிடுறேன். கோது குலாவிய கொன்றை குளர்ச்சடை மாது குலாவிய வானுதர் பாகனை யாது குலாவிய யமரரும் தேவரும் கோது குலாவிய குணம் பயில்வாரே அப்படிங்கிறதா இந்த பாடல் வரிகள். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ நான் 16th பாடல் பாடுறேன்னா என் மைண்டில் இப்போ வந்து 20 பாடல் இப்போ ஞாபகம் இருக்குது. ஸோ என்னுடைய டார்கெட் என்னன்னா 3000+ சாங்ஸை நான் மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ லெட்ஸ் சி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அத்தனை பாடலையும் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாடலுக்கு வருவோம். கோது கொலாவிய கொன்றை குளர்ச்சடை. கோது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு மிகுந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அழகு மிகுந்த, நறுமணம் மிக்க, இப்படி நம்ம தமிழில் தான் ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அழகு மிகுந்த, நறுமணம் மிக்க அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் கோது அப்படிங்கிறதுக்கு. குலாவிய அப்படின்னா சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோது குலாவிய கொன்றை குளர்ச்சடை. கொன்றை அப்படின்னா கொன்றை மலரை சொல்றாங்க. கொன்றை மலருங்கிறது தவம் மிக்க மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. ஸோ அந்த கொன்றை மலர் சூழ்ந்த சடைமுடியை கொண்டவன், அதாவது நல்ல நறுமணம் மிக்க அழகு வாய்ந்த கொன்றை மலர்கள் மொத்தமும் சூழ்ந்த ஒரு ஜடைமுடியை கொண்டவன் அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலியமா திருமூலர் சொல்றாரு. இது எப்படி நான் சயின்ஸ்ல பாக்குறேன், எப்படி நான் அது நியூரோ சயின்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நறுமணம் மிக்க அப்படிங்கிறது முதல்ல வந்துடுதா. நறுமணம் சூழ்ந்த அப்படிங்கிறது ஜென்ரலா நம்மளுக்கு பாக்குறப்ப, இந்த பூக்கள் எல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்ல இருந்து யோசிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தப்போ அமைதியா இருப்போம் இல்லையா. பூக்களை பார்த்தா அமைதி வரும், அதுதான் முதல் விஷயம். அதை ஃபீல் பண்ணுவோம், காம்னஸா இருக்கும், ஒரு மாதிரி நம்மளுக்கு அமைதியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பூக்கள். அதனால தான் நம்ம வந்து பல இடங்கள்ல காலங்காலமா எந்த செரிமனியா இருந்தாலும் நம்ம பூக்களை யூஸ் பண்றது காரணம். சரி, அது ஏன் நம்ம யூஸ் பண்றோம், அது ஏன் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நான் இந்த சயின்ஸோட எப்படி ரிலேட் பண்றேன் அப்படின்னா, அது வந்து நாலேஜ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் விஸ்டம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவாளி இருக்கிற இடம் வந்து மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்துல பழமொழிகள் எல்லாம், சரியா பழமொழி சொல்ல நினைக்கிறேன், பட் ஆனால் அறிவாளிங்க இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் மணக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மறைமுகமாக சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்துல சிறப்பாக இருக்கும், சுற்றி எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க, நல்லபடியாக அந்த இடங்கள் நல்லா, அந்த இடத்தோடைய ஃபியூச்சரிஸ்டிக் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்காக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாலேஜ் இல்லையா, அந்த விஸ்டம். அது எப்படி மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகுது, எதனால அந்த விஸ்டம் வந்து ஒருத்தர் வந்து சிறப்பாக எடுத்துக்கிறாங்க, இன்னொருத்தரால் அதை சிறப்பாக செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒன்று. இந்த ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இது எல்லாம் எது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரெயின் தான். எல்லாமே நம்ம பிரெயின் தான். இப்போ நான் பேசுறதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த அட்டென்ஷன் கொடுத்து நீங்க ஃபோக்கஸ்டா பாக்குறீங்க இல்லையா. காரணம் என்ன? அந்த ஒரு அட்டென்ஷனுக்கு நம்ம பிரெயினுடைய சில பார்ட்ஸ், ரெட்டிகுலர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட், ஆங்குலார் சிங்குலர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட், இந்த பார்ட் அட்டென்ஷனுக்கு காரணமா இருக்கு. நீங்க உங்க கவனத்தை எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பார்ட் ரொம்ப காரணமா இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறமா அட்டென்ஷன் வேற, ஃபோக்கஸ் வேற, அதுக்கே உங்களை முழுசையா கொடுக்கறதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, இதுக்கு நம்ம கவனத்தை கொடுக்கணும் அப்படின்னு, அட்டென்ஷனை கொடுக்கணும்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்க ஃபோக்கஸ் எபிலிட்டி உள்ள வரும். ஃபோக்கஸ் வேற, அட்டென்ஷன் வேற. ஃபோக்கஸுக்கு காரணம் என்னது? நம்ம பிரெயினோடைய சில லூப்ஸ் தான், கார்டிகல் லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டோபமினர்ஜிக் லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லூப் தான். பிளஸ் இந்த ஆல்ஃபா தீட்டா பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி ஒவ்வொரு ஃபோன் சிக்னல் இருக்குல்ல, ஏர்டெலுக்கு ஒரு சிக்னல் இருக்கும், வோடஃபோனுக்கு ஒரு சிக்னல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு சிக்னல் இருக்கும். டிவி சேனல்ல ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு சிக்னல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிரெயினாலேயும் சில வேவ்ஸ் வெளியில் ரிலீஸ் பண்ண முடியும், சில சிக்னல்ஸ் வெளியில் வரும். இந்த இப்போ இருக்க மெடிசன்ல பார்த்தீங்கன்னா, இந்த சில பழங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ரவுண்டா ஒரு வயர் தலையில இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல. அதோடைய வேலை என்னன்னா சிக்னலை ப்ரெடிக்ட் பண்றது. அது நம்ம செஸ்ட்ல எல்லாம் மாட்டுவாங்க. செஸ்ட்ல இங்கெல்லாம் ஒரு ரவுண்டா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு, வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் EEGன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பிரெயினோட சிக்னலை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா தீட்டா பிரெயின் சிக்னல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிற ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகிற சிக்னல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஸ்டேஜில் பாசிபிள். ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஹை லிசனாக எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லிசன்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த வேவ்ஸ் வெளியில் வரும். உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள் வந்து என் வீடியோவை ஒரு ஓரமாக ஓட விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வராது. ஆனால் நீங்கள்
என் வீடியோ முழுக்க முழுக்க கவனிக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க சமயத்துல அந்த பிரெயின் வேவ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பிரெயின் வேவ்ஸ் பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அட்டென்ஷன் கொடுக்குற அந்த ரெட்டிகுலர் சிஸ்டமோ இல்ல ஆங்குலர் சிங்குலர் கார்டெக்ஸ் பிளஸ் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லப்படுற வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா. அதுதான் வந்து எது சரி எது தப்பு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த மாரல் நம்ம கொடுக்கறது அதான். ஸோ இந்த 3 சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு அறிவுங்கிற அந்த ஒரு ஒளியை கொடுக்குது இல்லையா, அந்த அறிவுங்கிற மனம் கொடுக்குது, மனதை மனமாக்க செய்யுது இல்லையா. ஸோ இந்த 3 விஷயம் சேர்ந்துதான் இதுதான் பிரெயின் பார்ட்டு. இந்த பார்ட்டை நான் வந்து முதல் வரியிலிருந்து எது கோது குலாவிய கொன்றை குளர்ச்சடை, அதாவது நல்ல நறுமணம் மிக்க நறுமணம் சூழ்ந்த அப்படின்னு வரப்போ இட் இஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் விஸ்டம். நம்மளை சுற்றி ஒரு அறிவு ஒளி இருக்குதுன்னு மீன் பண்ணுது. அதுக்கு அந்த அறிவு ஒளி வரதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரீஜியன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிற பட்சத்தில் இட் கேன் ஹேப்பன். அது எப்போ மெடிடேட்டிவ் ஸ்டேஜில் அது பாசிபிள். அடுத்து அந்த 2 வார்த்தை இருக்கு இல்லையா, குளர்ச்சடை கொன்றை குளர்ச்சடை. கொன்றைங்கிறது அந்த பூ, அந்த பூவை குறிக்குது. குளர்ச்சடை இந்த சடை, இந்த முடி இருக்கு இல்லையா, ஜடை முடி, நிறைய முடி இருக்கும் இல்லையா. இந்த முடி நான் எதை பார்க்குறேன்னா நம்ம பிரெயினுக்குள்ள ஏகப்பட்ட சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கரண்ட் ஒயர் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான் ஏகப்பட்ட சர்க்யூட் கனெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் பிரெயினுக்குள்ள. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஒயரிங்கா இருக்குல்ல பிரெயினுக்குள்ள, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றப்போ அதோடைய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வரியில சொல்றாங்களோன்னு நான் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் பார்வையில பாக்குற ஒரு விஷயம் அதுதான். இந்த ஒட்டுமொத்த நியூரல் சர்க்கியூட்டும் ஒன்னா ஒர்க் ஆகுது, ஒரே சிங்க்ல ஒர்க் ஆகுது, ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஞான ஒளி அப்படின்னு இந்த ஆன்மீகத்துல சொல்ற அந்த விஷயம் தானே நடக்கும். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். அது காரணம் என்னன்னா பீனல் கிளாண்டுங்கிற ஒரு கிளாண்ட் இருக்கு. இந்த 3வது கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பீனல் கிளாண்டுங்கிறது. இதோடைய வேலை என்ன, அது ஏன் 3வது கண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தூங்குறதும் முழிக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் தெரியுமா. இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் அப்படியே சொக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் காலையில் அதே மாதிரி நம்ம எந்திரிச்சோடனே முழிச்சு நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பீனல் கிளாண்டு தான். அது வந்து செரோட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிதம் சைக்கிள். இந்த விழிக்கிறது தூங்குறது, இந்த தூங்குறது முழிக்கிறதுங்கிற இந்த ஃபங்க்ஷனை தாண்டி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் தான் அது உயிரோட இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ரத்தங்கள்லாம் 180 நாள் தான். அந்த ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்த அணுக்களுடைய வாழ்நாள் 180 நாள். 180 நாள் முடிஞ்சோடனே அது செத்துரும், வேற ஒரு ரத்த அணு உருவாகிருக்கும் அது முக்கியம். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கை மெயின்டைன் பண்றது, ஒவ்வொரு செல் இந்த நேரத்தில் டிவைட் பண்ணணும், 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா டிவைட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் அந்த செல்லுக்குன்னு இருக்கிற ஒரு டைமிங் இருக்கு இல்லையா. ஜென்ரலா நம்ம ஹியூமன் அலாரமே அதான். ஒவ்வொரு செல்ல இருந்து இந்த செல் இந்த நேரத்துல செய்யணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அந்த பீனல் கிளாண்ட். இப்போ அந்த கிளாண்டை நம்ம கண்ட்ரோல்ல கான்சியஸ் மூலியமா எப்படி நம்ம வந்து இப்போ நினைச்சா நம்ம மூச்சை வந்து ஒரு கொஞ்ச நேரத்தை அமைதிப்படுத்தி மூச்சு விடாம இருக்கமோ, அப்படி மூச்சு விடாம கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறப்ப அதை கட்டுப்படுத்துறோமோ, அந்த மாதிரி அதை நம்ம செய்ய முடியும் ஹை மெடிடேஷன் ஸ்டேட்ல பாசிபிள். அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா DMTன்னு சொல்லுவாங்க, ஒரு கெமிக்கல் ட்ரக். இந்த போதைப் பொருள்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அது நம்மளா தயாரிச்சு வெளியில இருந்து உள்ள கொடுக்குற போதைப் பொருள் உடம்புக்கு ஆபத்து. ஆனா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு போதைப் பொருள் தயாரிக்க முடியும், DMTன்னு. அது வந்து டைமெத்தில் ட்ரைஅம்பின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த மிஸ்டிக் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்கக்கூடிய அந்த திறன், ஒரு இன்ஃபைனைட்டா நம்ம வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அந்த முதல் சில பாடல்கள் நான் சொல்லியிருப்பேன். நந்தி வடிவம்ல வந்து சிவனை பத்தி பாடுறப்போ முதல் தத்துவத்துல நந்தி தத்துவம்னு சொல்லுவாங்க, முதல் பேரானந்தம்னு. அது வந்து அந்த DMTங்கிற ஹார்மோன் பீனல் கிளாண்ட் ரிலீஸ் பண்ற பட்சத்துல அந்த என்ன சொல்றது, நம்மளால அந்த ஒரு போதையை எப்படி ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு ஹை ஃபீலை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம உடம்பே செக்ரேட் பண்ற அந்த ட்ரக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு. அது ஆனா யாரும் பண்ண மாட்டோம் இல்லையா. மற்றதெல்லாம் பண்ணுவோம், ஆனா அதோட உடம்புக்கு கெடுதி இல்லையா. அடுத்த வரி, கோது கொலாவிய கொன்றை குலச்சடை மாது கொலாவிய வானுதர் பாகனை. மாது கொலாவிய, மாதுனா பெண்ணு, குலாவியனா சூழ்ந்த. இப்ப பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிறவரே வந்து 2 சேர்ந்தவர் தானே. சிவன் சக்தி 2 சேர்ந்த ஒரு உருவம் தான் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அர்த்தநாதீஸ்வரர். நீங்க என்னுடைய தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி நியூரோ சயின்ஸ்ல பாக்குறேன் அப்படின்னா, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர்னு நம்ம பிரெயினை பிரிக்கலாம் இல்லையா. பிரெயினுடைய ஒரு பாதி இன்னொரு பாதி அப்படின்னு 2 பாதியா பிரிக்கலாம் மேலோட்டமா பார்த்த பட்சத்துல. அது என்னன்னா நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா லாஜிக்கா திங்க் பண்றது, இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறதுன்னு இந்த ஃபங்க்ஷன்லாம் செய்யறது லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயினோடைய ஒர்க் என்னன்னா எமோஷனலா திங்க் பண்றது, ஒரு விஷயத்த இதில் எமோஷனலா ஒரு விஷயத்த அணுகிறது, இதெல்லாம் ரைட் பிரெயினோடைய ஒர்க். ஸோ இந்த 2 ஒர்க்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு வந்து எமோஷனலா எடுப்போம். எமோஷனலா எடுக்கக்கூடிய முடிவு
சிலர் அது தப்பு சரின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அது சரியா முடிஞ்சிடும், சிலருக்கு அது தப்பா முடிஞ்சிடும். அதே இன்டெலிஜென்ட்டா எடுக்கிறப்போ அதுவும் ஒரு சிலருக்கு அது கரெக்டா இருக்கும், ஒரு சிலருக்கு அது தப்பா போயிடும். ஆனா எப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்துலயும் பேலன்ஸ்டா இருக்கமோ, யார் யாருக்கு பரிதாபப்படணும்னு படணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் நம்ம பரிதாபத்தை காட்டணும், இவங்களுக்கு தான் நம்ம அனுதாபத்தை காட்டணும்னு. ஸோ அதை கரெக்டா கிளியரா எடுக்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் கம்பேஷன் கிடைக்கும் எப்ப இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் ஒன்னா ஒரே சிங்க்ல வரணும். இது வேற மாதிரி இது வேற மாதிரி ஆடிட்டு இருக்க கூடாது. ரெண்டும் ஒரே ஸ்மூத்தா ஒர்க் பண்றப்போ, ஒரே அளவுல ரெண்டுத்தோட ஒர்க்கிங் இருக்கிறப்போ, பேலன்ஸ்டா இருக்கிறப்போ நம்மளால கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியும். கிளாரிட்டியா யாருக்கு கம்பேஷன் காட்டணும், யாருக்கு பரிதாபப்படணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். எது சரி எது தப்புங்கிறத சரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழலை நம்ம பிரெயின்ல கிரியேட் பண்றது இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர் எப்ப சிங்கா ஒர்க் ஆகுதோ. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா மெடிடேஷன் தான். இப்போ வரைக்கும் நம்ம ஹியூமனா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாம பண்ணணும்னா மெடிடேஷன் மட்டும்தான். அப்ப இல்லை நான் வந்து அப்படின்னா முடியல அப்படின்னா அது பல கெட்ட வழியில கொண்டு போய் நம்மளை விட்டுரும். பட் அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மூணாவது, மேபி சயின்ஸ் ஃபியூச்சர் டெவலப் ஆகிற பட்சத்தில் சயின்டிஃபிக்காக ஏதாவது டிவைஸ் கண்டுபிடிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க ஒரே விஷயம் நேச்சுரலாக இருக்கிறது மெடிடேஷன் மட்டும்தான். அது என்னைக்குமே அதுதான் நிரந்தரமாக இருக்கும், மெடிடேஷன் மட்டும்தான். அது வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து அங்கே அது மெடிடேஷன் ஈக்குவலாக நிரப்ப முடியாது. அது ஏதாவது பக்க வழியில் கொண்டு போய் முடிஞ்சிடும். சரி, மூணாவது அடுத்து பார்த்தீங்கன்னா, யாது கொலாவிய யமரரும் தேவரும். எல்லாருமே, அதாவது இந்த வார்த்தை, இந்த பொருள் என்ன, அந்த பாடல், இந்த வரியோடைய பொருள் என்ன அப்படின்னா, யாது கொலாவிய யமரும் தேவருக்கு அமரர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அமரர்கள்னா இறப்பு இல்லாதவங்க, இந்த சித்தர்கள்லாம் எடுத்துக்கலாம். தேவர்கள்ங்கிறவங்க மேலோகத்துல இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே யாரு மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம மனித வாழ்க்கையோட இன்ப துன்பங்களோட எடுத்துக்கலாம், வெற்றி தோல்வியோட எடுத்துக்கலாம், பிறப்பிறப்போட எடுத்துக்கலாம், அப்படியும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வரியில பாத்தீங்கன்னா இப்படி, அதாவது தேவர்களும் சரி அமரர்களும் சரி அடுத்த வரியோட லிங்க் பண்றாங்க. எது அப்படின்னா, கோது குலாவிய குணம் பயில்வாரு. அதாவது சிவனோட அந்த ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். ஆனா சிவன் வந்து இவங்க கத்துக்கணும்னு நினைக்கிற அந்த குணங்களை தாண்டி இருக்கிறவர்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இது அப்படி நான் நியூரோ சயின்ஸ்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். யாதுக்குள்ளாவே யமரும் தேவரும், அதை நான் வந்து எப்படி சயின்டிஃபிக்கா பாக்குறேன்னா, பிறப்பு இறப்பு, பெயின், ஆங்கர், ப்ரெஷர், இதெல்லாம் ஃபீல் பண்றது. பெயினுக்கு ஆப்போசிட் ப்ளஷர் தானே. ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆசைப்படுறதும் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும், இல்லை ஒரு விஷயம் நம்மளை வந்து ஒரு வழியை உண்டாக்குறதுக்கு காரணம் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ். உதாரணத்துக்கு அமிக்டிலா. இப்போ நான் வந்து இப்படி என் கையை அடிச்சிட்டேன் அப்படின்னா வலிக்குதே அப்படின்னு ஒரு ஃபீல் எங்கே கொடுக்குது அப்படின்னா, இங்கே கொடுக்காது. நம்ம பிரெயின் தான், பிரெயினோட கனெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூரான் தான் இங்கே அடிச்சோன்னே அந்த ஸ்டிமுலேஷன் பிரெயினுக்கு பாஸ் பண்ணி அந்த இடத்துல அடிக்காத அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள கொடுக்குது. அது காரணம் அமிக்டிலா அப்படிங்கிற ஒரு பார்ட். இது பெயினுக்கெல்லாம் அதுதான். கோவம், பயம், பெயின், ஃபியர், இது இப்படி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் எமோஷனலா இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த அமிக்டிலா தான், லிம்பிக் சிஸ்டமோட ஒரு பார்ட். அப்புறம் இந்த ப்ளஷர், அதாவது ப்ளஷருங்கிறத ஆசைன்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ அது மேல நம்ம ஆசைப்பட்டு அதையே செய்யணும் நடப்போம் தெரியுமா. அது நல்ல விதமான செயல்களை செய்யவும் தூண்டும், கெட்ட விதமான செயல்களை செய்யவும் தூண்டும். ஆனா ரெண்டுத்துக்குமே இந்த அடிப்படை இந்த ப்ளஷர் தான். அதை நோக்கிய ஒரு, அது நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இது பண்ணணும்னு, அது ஒருக்கா நம்ம அதை உணர்ந்திருப்போம். அந்த ஒரு ஃபீலை உணர்ந்தோடனே அது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம பிரெயினோட டோபமைன், வென்ட்ரல் டெக்மெண்டட் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்க நியூக்ளியஸ் அக்குபன்ஸ்ங்கிற ஒரு நியூக்ளியஸ் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, ஒரு விஷயத்த நம்ம ஃபீல் பண்றப்ப அது நல்ல விதமா ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்மோன் அதை கரெக்ட் ஆகிடும். இந்த ஹார்மோன் அதை எப்பெல்லாம் நம்ம அதை பார்க்குறோமோ வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பிரியாணி ஸ்மெல்லு எங்க அடிச்சாலும் நம்மளுக்கு வந்து பிரெயின்ல இருந்து ஒரு ஸ்டிமுலி வந்துடும். அட சூப்பரா எங்கேயோ பிரியாணி செய்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்ற, அதை நோக்குன ஒரு சிந்தனையை கொண்டு போயிடும்ல. அடிக்ட், ஏன்னா அது நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கும்னு அர்த்தம். நம்ம பிரெயினோட டோபமைன் அதுக்கேற்ற ரிவார்ட் சிஸ்டமா அதுக்கு ஃபங்க்ஷனிங் வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா இதையே நம்மளுக்கு ஏன் வந்து ஒரு உப்மாவை பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதை நம்ம பாக்குறப்ப நம்ம ஃபீல் பண்ணிட்டோம், வேண்டாம் என்ன அது ஒண்ணுமே இல்லை, அங்கங்க இப்படி மண்ணு மாதிரி கிடக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஃபீல் நம்மளுக்கு அங்கே டோபமைன் ரிலீஸ் பண்ண விடல. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்கு நம்ம அட்டென்ஷனை கொடுத்து எதை நம்ம வந்து ஃபீல் பண்ணி பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோமோ, எனக்கு இது வேணும்னு நினைச்சு எடுத்துக்கிட்டோமோ, அதுக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுனால தான் ப்ளஷர், அதை நோக்கின ஒரு ஆசை அப்படிங்கிறோட கிரியேட் ஆகுது. பெயினுக்கு காரணம் இது அமிக்டிலா. ஸோ இப்போ இந்த ரெண்டும் ஒன்னா சிங்கா வேலை செய்யறப்போ, இந்த எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த முனிவர்கள்லாம் பல வருஷம் தியானத்துல இருப்பாங்க. அப்படி தியானம் பண்றப்போ வெயில் அடிக்கும், மழை பெய்யும், காத்து வீசும், கொசு கடிக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்படி அவங்க வந்து ஒரு பொருட்படுத்தாம வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் அது ஆக்டிவேட்டட். அந்த கொசு கடிச்சாலும் அந்த உணர்வு நம்மளுக்கு கொண்டு போய் சேர்ற நியூரானா அவங்க வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க.
அதனால அது வந்து பெருசா அவங்களுக்கு தெரியாது. தே வில் பி கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஃபோக்கஸ்டு அந்த ஒரு விஷயத்திலே தான் இருப்பாங்க. அந்த இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த வரியில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட நியூரோ சயின்ஸ்ல இருந்து நான் பார்க்குற விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நான் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து வேற ஒரு பாடலோட வந்து மீட் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.